ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ஒரு காமெடி படமாக வெளியான வடக்குப்பட்டி ராமசாமி படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். கார்த்திக் யோகி டைரக்ஷன்ல சந்தானம், மேகா ஆகாஷ், நிழல்கள் ரவி மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 26 minutes இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். சந்தானம் பாத்தீங்கன்னா ஊர் மக்களுடைய மூட நம்பிக்கைகளையும் கோவிலையும் பிரதானமா வச்சு சம்பாதிக்கிற ஒரு நபரா இருக்காரு. ஒரு கட்டத்துல அந்த கோவில் தற்காலிகமாக மூடப்பட இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்றதுதான் இந்த படத்துடைய கதையே. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். மூட நம்பிக்கைகளால மக்கள் இப்படி ஏமாறுறாங்க அப்படிங்கறத காமெடி கலந்து இந்த படத்துல ரொம்ப நல்லாவே பிரசன்ட் பண்ணிருக்காங்க. படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. குறிப்பாக சந்தானமுடைய அந்த டைமிங் காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய சீக்வன்ஸ்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மாறன் சேஷு இவங்க ரெண்டு பேருடைய காமெடி சீக்வன்ஸும் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. மொட்டராஜேந்திரன், நிழல்கள் ரவி இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருப்பாங்க. குறிப்பாக நிழல்கள் ரவி வர சீக்வன்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிளாஸ்டா இருந்தது பாக்கிறதுக்கு. அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கும் அப்படின்றதுல சந்தேகமே இல்ல. சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது நீட்டா கொடுத்திருக்காங்க. இது ஒரு பீரியட் ஃபிலிம் அப்படிங்கிறதுனால அந்த பீரியட்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஆர்ட் டைரக்ஷன் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். காமெடி சீக்வன்சஸ் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒர்க் அவுட் ஆனாலுமே சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹிட் அண்ட் மிஸ்ஸா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல இருக்கிற அந்த பீரியட் ஃபேக்டர் அப்படிங்கிறது பெருசா இந்த படத்துக்கான வேல்யூ ஆட் பண்ணல. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் சரியா பண்ணல. சோ எந்த கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகல. படத்துல ஈவென்ட்ஸ் சமூவ் பண்ணி ஒரு நல்ல கிளைமேக்ஸ் கொடுக்க தவறிட்டாங்க. படத்துல இருக்கிற நிறைய காட்சிகள் பாத்தீங்கன்னா டிராக் ஆகுற மாதிரியான ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் கதையை பத்திலாம் கவலைப்படாம நம்ம சிரிக்கிற மாதிரியான பிளாஸ்டான சீக்வன்சஸ் சிலது இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சு நீங்க படத்துக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். படத்துடைய பேசிங் காமெடி சீக்வன்ஸ்ல நல்லா இருந்துச்சு. டிராமாட்டிக் போர்ஷன்ஸ் இது வந்து லேக் ஆக தான் செய்யுது. மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் காமெடி படமாக வந்திருக்கு. படத்துல அடல் கண்டென்ட் இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். வடக்குப்பட்டி ராமசாமி படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.